லூக்கா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் படிங்க. அப்போ அவருடைய சீஷராக யாக்கோபு யோவான் அதை கண்டபோது இப்போ பாருங்க, எங்களுக்கு என்ன இது அதிகாரங்குது, எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு பெருமையா? நாங்கள் யார் தருவோம்? நாங்களாம் ஊழக்காரங்க. ஊழக்காரங்க தான். அட்டூழியக்காரர் இல்லாத சத்தம். நாங்கள்லாம் யார்? பாஸ்டருங்க. என்னத்துக்கு பாஸ்டருங்களோ? பண்ணி வைக்கிறதுக்கா? யோசித்து பாருங்க. எங்களுக்கு அதிகாரங்குது, நாங்கள் கட்டளையிட்டு அது நடக்கும். நடக்கும். இன்னைக்கு இதில் தான் பெருமை, இதில் தான் இன்னைக்கு நாரின் போது. நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? எனக்கு சித்தம்தான்ப்பா. ஒரு ஊர் இல்லை, இந்த பூமியே அழிக்கிறது கட்டளையிடுங்க. இந்த பூமியே நேற்றுக்கொள்ள இருக்குது. ஐயா, அவர் திரும்பி பார்த்து, உனக்கு தெரியல, அப்போ நம்மளுக்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். புரியுதா? அவங்க கிட்ட சொன்னாரு, நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் என்று நீங்கள் அறியீர்கள். உங்களுக்கு தெரியலடா உங்ககிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு அப்படின்னு அதட்டினாரு. அப்படியானால் நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு நாம் இந்த ராத்திரி வேளையில் தெரிஞ்சுக்கணுமா வானாவா? ஆவி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் நித்திரைக்கு போயிடும் பாஷன்னா அதிகம். நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குது? தேவ சித்தத்தின்படி இருக்கிற ஆவியா, அவர் சித்தத்துக்கு மாறா நம்மளை செய்ய தூண்டுகிற ஆவியா? என்ன ஆவி இருக்குது? உனக்கு தெரியலடா உங்ககிட்ட இருக்கிற ஆவியானாரு. திட்டினாரா, அதட்டினாரா? என்ன ஆவிடாக்குது உங்ககிட்ட தெரியல. இங்கே என்ன படிக்கிறோம் நம்ம? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. அது அதட்டின்ற சத்தங்களும் வரும். அப்படி படிக்கலாம். அதட்டுறதுனா எப்படிங்க? அதட்டின்னு எழுதிக்கிறாரு. அதட்டுறதுனா எப்படின்னு? ஜெய் அப்படின்னு அதட்டுறோம். தூங்கணும் அதட்டுறேன். அங்கே போய் போவதுங்க அப்படி ஒரு சத்தம். காசு இப்போ ஏஞ்சி போய் கீழே போயிட்டு வந்துக்கிறாரு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது தூக்கணும். என் நோக்கமெல்லாம் அதட்டிட்டாராம் மனுஷகுமாரன். அழிக்கிறதுக்கு இல்லைப்பா. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி அழிக்கிற ஆவி. நாசமாக போயிடுவானா? ஆக்சிடெண்ட்டாக செத்து போடுவானா? அவன் செத்துட்டா அவனுக்கு என்ன கிடைக்குது? ஏதோ பணங்களை வச்சுட்டு போனால் இப்போ வாரிக்கோ. அவன் அப்படியே பாடா போடுவானா? ஆவி என்ன ஆவி? உன் வாயில் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா பிசாசு உங்ககிட்ட இருக்குதுன்றேன் நான். இன்னைக்கு புரிஞ்சுக்கோ உங்கள்கிட்ட என்ன ஆவி பேசுதுன்னு. இதில் வேற கர்த்தரை வேற இழுத்துக்கிற. கர்த்தர் உன்னை சந்திப்பார், கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை தண்டிப்பார். அதான் கேட்டார் என்ன ஆவி. அப்படியானால் அதட்டினாரு. அவர்கிட்ட என்ன ஆவி இருந்துச்சு? இவங்கக்கிட்ட அந்த ஆவின்னு திட்டினாரு. அவர்கிட்ட என்ன ஆவி இருந்துச்சு சொல்கிறார். படிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும்
அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அவர் மேல இருந்த ஆவி பார்த்தீங்களா? அவர் மேல இருந்த ஆவி பார்த்தீங்களா? இவங்க கிட்ட இருந்த ஆவி அதட்டினாரு. ஏன்? அவர்கிட்ட இருந்த ஆவினால. அவர் மேல என்ன ஆவி தங்கி இருந்தார்? தேவ ஆவியானவர். அது என்ன ஆவியானவர்னா, அந்த ஆவியானவர், அவர் மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் அருளும் ஆவியானவர், கொடுக்கிற ஆவியானவர். எடுக்கிற ஆவியானவர் இல்ல, கொடுக்கிற ஆவி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அருளும் ஆவியானவர். அருளும் கன்னடத்தில் ஏன்றித உண்டு மாடுவேன். இன்னும் நல்லா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அதை உண்டு பண்ணுகிறது ஒரு ஆவி. எதை கொடுக்கிற ஆவி அவர்கிட்ட இருந்துச்சான்? ஞானத்தை அவருக்கு கொடுக்கறது இல்லை, நமக்கு கொடுக்கிற ஆவி அவர் மேல இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு என்ன ஞானம் குறைவா இருந்துச்சு, அவருக்கு அறிவு குறைவா இருந்துச்சு, அவருக்கு புத்தி குறைவா இருந்துச்சு, அவருக்கு ஆலோசனை இல்லை, அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். இல்லப்பா, இல்லாத நமக்கு கொடுக்கும்படி தான் அவர் மேலே ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் அவர் மேல் இருக்கிற ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஆவியானவர், அருளுகிற ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருப்பார். அப்ப அவர்கிட்ட இருந்த ஆவி ஞானத்தை நமக்கு கொடுக்கிற ஆவி. ஞானம் வரணும். அதுதான் சொல்ல வந்தேன். எந்த ஞானம்? இந்த ஞானம் பல ஞானம் இருக்குது. அப்படின்னா வேதத்தின்படி அவன் சொல்கிறான் 6 அறிவனா. இவனை கணக்கு போட்டானா? சரி, அவனுக்கே வரலாம். மிருகத்துக்கெல்லாம் எத்தனை அறிவுக்கு தான்? மனுஷனுக்கு 6 அறிவு. என்னடா அந்த 6ஆவது அறிவுன்னா? பத்தியா, நமக்கு இருக்குதுண்ணா, நமக்கு இல்லை. இப்போது ஏங்க 6ஆவது அறிவு என்ன அறிவுன்னா? பாரு, யாராவது சொல்கிறாங்க என்ன அறிவை? பகுத்து அறிவான். என்னன்னா அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. வேற என்னங்க? பகுத்து அறிவுதுன்னா என்ன? அனலைஸ் பண்ணி பார்க்குது, எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து அறிகிற அறிவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 7ஆவது அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஞானம், அந்த ஞானம். அப்போது இது எங்கேருந்து வர்ற ஞானம்னா பரத்திலிருந்து வர்ற ஞானம். பரத்திலிருந்து வருது, தேவனிடத்துலேருந்து வருது. அதுக்கப்புறம் உலக ஞானம்னு ஒன்று இருக்குது. உலகத்திலிருந்து, உலகத்தை நீ கற்றுக்கலாம், ஒரு பொருளை பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், அதனால ஒன்று அறிஞ்சிக்கலாம், ஒரு பொருளை தெரிஞ்சுக்கலாம், ஒரு சாப்பாடை ஐயோ என்ன பாஸ் இந்த ராத்திரியில் போய் சாப்பாடு எல்லாம் ஞாபகம். இன்றைக்கி என்ன டிசைன் எல்லாம் என்னென்னா டியூப் மை டியூப் ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் மை டியூப் தான். இனிமேட்டு அதுக்கு யூடியூப்னு சொல்லாதீங்க, அது மை டியூப். மை டியூப் என்னடா ரசம் வைக்கணும், மை டியூப். அது வைக்கிற ரசம் அது யூடியூப் ரசமாக தான் இருக்கும். ஏங்க ப்ரிப்பரேஷன் தான் சொல்ல முடியும், அதில் ருசியை அதுவாக கொடுக்கும் யூடியூப். என்னடா இது, நான் நல்லா தானே வச்சேன் தீஞ்சு போச்சு, தீஞ்சு போச்சு. இப்போது அதில் சொல்லும், என்ன சொல்லுன்னா, என்ன பாஷை கதை அழகாத்தீங்கன்னு இல்லை, ஞானம் வரட்டும், யூடியூப்பை நம்பாத. என்னென்னா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொண்டு என்ன பாஷை தான் நல்லா யூடியூப் பார்த்துட்டு வந்து சாப்பாடு செய்கிறாரு மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கதையாக ஓட்டுறாரு. வெங்காயத்தை நிறைய அறிந்து கொண்டு பொன்னிறமாக, அங்கே கூட பொண்ணு எத்தனை வருது பார். என்ன நிறம் வறக்கணும்? பொன்னிறமாக வறக்கணும்னு வர்த்த.
அது பொன் நிறமாக இருந்து இரும்பு நிறமாக ஆகி போச்சு. சிரிக்கிறார். கோல்டன் ப்ரௌன் அயன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ இவங்க ரொம்ப அப்படியே தீஞ்சு போச்சுன்னு சொல்லத்துக்கு தெரியல, கருத்து போயிடுச்சான். அது பொன் நிறமாக வரக்க வேண்டியது இரும்பு நிறமாக ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் இரும்பு டேஸ்ட் தானே வரும். அதுக்கு தான் கேட்க வந்தேன். அந்த பக்குவம் அது யூடியூப் சொல்லாது, அது நிறத்தை தான் சொல்லும். ஞானம் அது உலக ஞானங்க, எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கலாங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி சொன்னால் 5 மூட்டை 60 இருந்தால் அது ஒரு கலோக்கல் வேர்டு. 5 மூட்டை 60னா தேவையான எல்லாம் இருந்தால் அறியாத பொண்ணும் நல்லா கறி சமைப்பாள் அப்படின்னா. ஒன்றும் தெரியாக்காட்டி கூட இருக்க வேண்டிய பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாக்கா டேஸ்ட்டாக தான் ஆகிடும். இதுக்கு போயிட்டு இன்னமும் அவர் கை ராசி இவன் கை ராசி எந்த ராசியும் இல்லை. போட வேண்டியதெல்லாம் போட்டால் ராசி, அது அளவு பிரகாரம் போட்டால் ராசி இல்லாத வச்சுக்கணும். என்ன பண்ணுறது? இன்னும் இந்த குழம்பு நல்லா இல்லைன்னா இந்த குழம்பு நல்லா இல்லை, இருக்கிறதுக்கு அந்த குழம்பு தான். இது உலக ஞானங்க. இதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய. இன்னொரு ஞானம் இது பேய்கிட்டேருந்து வருது, ஒன்று பரத்துலேருந்து வருது, ஒன்று உலகத்தை பார்த்து கற்றுக்கலாம், இன்னொன்று பேய்கிட்ட. இந்த 3 ஞானம் இருக்குது. ஆனால் தேவன் அருளும் அந்த ஆவியானவர் கொடுக்குற ஞானம் பரத்திலிருந்து வர ஞானம். இதுக்கு உலக ஞானத்துக்கு ஆவியானவர் தேவையே இல்லை. ஆவியே போதும், உங்ககிட்ட இருக்கிற உயிரே போதும். இன்றைக்கி என்னங்க யானது சுனிதா ஜேம்ஸ் யாரோ வந்துட்டு மேலேருந்து போனாங்களே சேட்டலைட்டுக்கு, லீனா ஜேம்ஸா என்ன பேருங்க? சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம் என்னவா எல்லாரும் தயவுசெய்து சொல்கிறேன், ஷட்டிலுக்கு போயிடுங்க, நல்ல முடி வளர்தான். இந்த ரகசியம் தெரியாது போச்சே. இதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாஸ்டர். இப்போ தானே இந்த அம்மா போய் சொல்லிக்குது, அங்கே போனாக்கா விண்வெளியில் ஸ்பேஸில் நல்லா முடி வளருதான். ஆசைக்காரங்கெல்லாம் போய் பரலோகத்தை விற்கிறாங்களாம் அமெரிக்காவில். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னடானாக்கா பரலோகத்தை ஒன்று என்ன தான் செய்ய மாட்டானுங்க, நரகத்தை தான் விற்கிறான். நான் பரலோகத்தை விற்கலாம, நரகத்தை தான் விற்றனுக்கிறான்றேன் நான். அப்போ இந்த உலக ஞானம் இது எல்லாத்தையும் ஆயுதான். ஆனால் பரத்திலிருந்து அப்போது அனலைஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானமா பேய்கிட்டேருந்து வந்த ஞானம்? உலக ஞானம் எல்லாருக்கிட்ட படித்தா வருது, படிக்கலாம் கொஞ்சம் கம்மி, பார்த்து கற்றுக்கலாம். படிக்காத மேதைகள் எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் டெக்னிக்காக இருக்கிறான். ஒன்றும் படிக்க தெரியாத காட்டி கூட டெக்னிக்காக அவன் ஞானத்தில் ஷார்ப்பாக செய்ய முடியும். இதுக்கெல்லாம் பரத்திலிருந்து கிடையாது, இதெல்லாம் உலக ஞானம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பரத்தின் ஞானமா பேய் ஞானமா? இது 2 தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ பரத்தின் ஞானம்னா எப்படி இருக்கும், பேய் ஞானம்னா எப்படி இருக்கும்னு யாக்கோபு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றமே, அட் லாஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, எல்லாத்துக்கும் கடைசின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் முதல்ல என்னென்ன? முதலாவது அது சுத்தம், அதில் கலப்பே இருக்காது, அதில் கலப்படமே இருக்காது, அது பியூராக இருக்கும் அந்த ஞானம். இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், பரவாயில்ல, எப்படின்னா இருக்கும், எப்படின்னா இல்லை. பரத்திலிருந்து வர ஞானம் முதல்ல சுத்தமாக இருக்குன்றார். பிரதர் தான் சொல்லுவார், சுத்தமான எண்ணெய்னா ஃபார்ம் ஆயில் தான்னாரு. என்னடா இது ரொம்ப வச்சு ஃபார்ம் ஆயில் சாப்பிட்டா சரி வருது, அது வருது, இது வருதுன்றாங்களேன்னு. மெய்யா பாஸ். ஏன்னா ஃபார்ம் ஆயிலை தான் எல்லா ஆயிலோடு சேர்க்குறான். ஃபார்ம் ஆயில் எந்த ஆயிலும் ஃபார்ம் ஆயிலில் சேர்க்க மாட்டேன், ஏன்னா அது லோ விலை குறைவு. அது இல்லாமல் நான் அன்றைக்கி கூட கேட்டேன், ஏன்பா இருக்கிற கலக்கா நிலமே இல்லை, சூரியகாந்தி எண்ணெயும் இல்லை, பயிர் செய்கிற நடங்களாம் கம்மியாயிடுச்சு, ஆனால் யூசேஜே ஜாஸ்தி. அன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினா 1 மாதம் காலம் தள்ளுவோம். இன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெய் 2வது நாள் காலின்றாங்க. என்னடா இது? ஐயோ, நேற்றுக்கு உப்புமா பண்ணோம், போண்டா சுட்டோம், வடை சுட்டோம், முடிஞ்சு போச்சு. 1 லிட்டர் எண்ணெய் எத்தனை வேலை செய்யும்? ஒரு நாளைக்கு 1 லிட்டர்னா 30 நாளைக்கு கிலோமீன எத்தனை லிட்டருப்பா? 3 லிட்டர். இன்றைக்கி கலக்கா பயிர் இருக்குது இல்லை,
எல்லாம் கம்மியாகிடுச்சு. எண்ணெய் மட்டும் எப்படி ஜாஸ்தி ஆச்சு? பரத்துலேருந்து வருதா? யோசித்துமா நம்ம என்னைக்குண்ணா? என்னடா இது, கலக்கா போட மாட்டேன்றான், பயிரே செய்ய மாட்டேன்றான், எல்லாத்தையும் சைட் போட்டு விற்றுட்டு ஜாலியாக ஏசி ரூமில் உக்காந்துக்கிறான். கலக்கா எண்ணெய் எங்கேருந்து வருதுடா? அழகழகாக வருது பேக்கெட்டு பார்த்தீங்கன்னா. அட எப்பா, அந்த மேலே போட்டுக்கிற 3D பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலக்கா கூட அந்த அழகு இருக்காது. அந்த மாதிரி படத்தை பார்த்தவொன்னே ஓஹோ உள்ளக்கிறது ரொம்ப நல்ல சரக்கு, நல்ல ஏங்க பாருங்கள் என்ன அழகாகுது, வாங்கிக்கலாம். எத்தை பார்த்து வாங்குற? மேலே இருக்கிற கவரை பார்த்து. அது உள்ளக்க தத்துனே கலப்படம். என்னடா பண்ணானா ஒருத்தன் சொன்னான்டே, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறான் இல்லை, இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரியாதப்பா, நான் சொன்னதான் கேட்குறேன், என்ன மேலே கடை விட்டுறாதீங்க. இப்போ பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் லாஸ்ட்டில் ஓடர்லெஸ் ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஒரு எண்ணெய் வரும். ஒயிட் பெட்ரோலெல்லாம் ஆகிட்ட பிறகு வாசனையே கிடையாது, வெறும் எண்ணெய். அந்த வாசனை இல்லாத எண்ணெய் தான் இந்த ஆயில் கம்பெனிகளுக்கும் இந்த ஆயில் கம்பெனிகளுக்கும் ஒரு ஐக்கியங்குது. இவன் அவனுக்கு தான் சப்ளை பண்ணுவான், வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டான். பெரிய பெரிய கம்பெனிங்க. அந்த ஆயில் கம்பெனி என்ன பண்ணுறான், அந்த எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு தேங்காய் எசன்ஸ் அதில் ஊற்றினா தேங்காய் ஆகிடுது, கடக்காய் எண்ணெய் எசன்ஸ் அதில் ஊற்றினா கடக்காய் ஆகிடுது, எந்த எசன்ஸ் அதில் ஊற்றுறானோ அந்த எண்ணெய் ஆகிடுது. நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆஹா ப்யூர் ரீஃபைன்டு, இன்னும் என்னென்ன ஏதுறானோ ஏற்றுட்டோம் மேலே நம்ம ஏமாத்துறதுக்கு. பாஸ்டர் என்ன தான் ஒன்று அத்தை கூட சாப்பிடாத பண்ணி நானும் சாப்பிட்டு தானே இருக்கிறேன், வேறு வழி என்னாகுது? ஏன்னா பியூர் இல்லை, கலப்படம். செக்கில் வாங்கலான்றாங்க. நான் கூட அது கூட கேட்டேன், செக்கில் கூட கலப்படம் பண்ணலாம். ஆனால் பரத்துலேருந்து வர்றது கலப்படம் இல்லாதது. அது என்னவா? முதல்ல சுத்தம் பாது, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. மனம் நொந்து மருளுகிறேன். அப்போ இதுதாங்க, அந்த சுத்தம் வந்துச்சுன்னா விரும்பாத அசுத்தத்தை எல்லாம் போக்கும். இந்த பரத்திலிருந்து வர ஞானம் நம்மக்கிட்ட இருக்கிற அசுத்தத்தை போக்குகிற ஞானம். அல்லேலூயா. சுத்தம் உள்ளதாயும் அது சமாதானத்தை கிரியேட் பண்ணும். கொடுக்கிற ஆவி, அது உண்டு பண்ணுகிற ஆவி அவர் மேலே இருந்தது. சண்டை உண்டு பண்ணுகிற ஆவி இல்லை, கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவி இல்லை. சார் ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா, சோன்சோ குடும்பத்தில் காலையில் என்ன மாதிரி சண்டை தெரியுமா? என்ன மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகள் ஃபாரினருக்கு கூட தெரியாது, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். என்ன மாதிரி அடி, என்ன மாதிரி சண்டை, என்ன மாதிரி. அப்படிவா? ஆமாப்பா, கர்த்தரை விட்டு போனால் இப்படி தானே வரும் அவங்களுக்கெல்லாம். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அப்படி தானே வரும். சரி, இந்த வார்த்தை காதில் கேட்டுச்சோ என்னமோ, அப்பா இருதயம் பாரம், இருதயம் பாரம். என்ன வேணும்? உடனே ஒரு 10 பேருக்குண்ணா ஃபோன் பண்ணி, என்னத்துக்கு சொன்னேன்? ஜபம் பண்ணுறோன்னு தான் சொன்னேன். ஆமாம் ஆமாம், என்ன ஆகியோங்கிட்ட இருக்குது, நீ பண்ணல ஜபம். பிரதர் அந்த பிரதருக்காக ஜபம் பண்ணுங்க, அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையா. என்ன பிரச்சனையா? பெரிய பிரச்சனையா, வானமே இஞ்சி கீழே வந்துடுச்சான். இப்போ யார் போய் மேலே தூக்கி போய் விடுறது? நீங்கள் ஜபம் பண்ணால் தான் ஆகும். இது ஒன்று போச்சா? இந்த ஒன்று கேட்டுச்சு பாரு, அது அரைக்குறை. சரியாக கேட்டிருந்தா பரவாயில்ல. இது என்ன பண்ணிவிடுச்சு, அந்த பிரதரால் தான் அந்த வீட்டில் பிரச்சனையாம் போச்சுரா. எந்த பிரதரை? யாரோ ஒரு இது கேட்டது அரைக்குறை. இதுவா பரத்து ஞானன்றேன். சமாதானத்தை உண்டு பண்ணணுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணணுங்க. தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி இரு. ஏன்? பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கலகம் உண்டு பண்ண பேயின் புத்திரன்றேன் நான். இதுவா பாரம்?
சபையில் இந்த மாதிரி காரியங்களை ஒருவரும் வளராதீங்க, ஒருவரும் வளர்க்காதீங்க. என்ன ஆவி நம்மகிட்ட இருக்குது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவிக்குதா, சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிக்குதா? யோசித்து பாரு. உன் பஞ்சாயத்து உனக்கு ஒழுங்காக சோறாக்கி போட்டா, ஆண்டவர் பார் பிரதரோடு பேசிக்கிறாரு. எனக்கு கிட்டுக்கிற பாரத்தை யார்கிட்ட பேசிக்கிறாரு? பாஸ்டர்கிட்ட பேசிக்கிறார். இல்லை நல்லா நையாவா ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? ஏன்பா என்ன இப்போ எனக்கு தொடங்கிட்டுமே, இது எனக்கு ஆவலாச்சே. என்னப்பா என்னென்னா வாங்கிட்டு வந்து எப்போ உங்கள்கிட்ட குடும்பத்து கதையை என்ன என்கிட்ட விட்டுறாதீங்க, அறியலன்னு நினைக்காது. என்னென்னா வாங்கிட்டு வந்து போடுங்க பாஸ்டர். செய்ய மாட்டேன். நான் எவ்வளோ பசியாக இருந்தால் கூட செய்ய மாட்டேன். அவளுக்கு எது இஷ்டமாகுதோ அதுதான் செய்வேன். எவ்வளோ நாளைக்கு நான் போராட்டமாகுது? நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும்? பத்தியா அதாண்ட ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். என்னவா ஆவியானவர் இருக்கும்? ஏன்பா உன் பஞ்சாயத்து நல்லா ஆக்கி போட்டா உனக்கு என்ன? ஆவியானவர் அது எனக்கு உணர்த்துக்கிறாரு. ஊரா மட்டும் கதைனா மட்டும் உனக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நம்ம வீட்டு கதை என்ன? பரத்திலிருந்து வர ஞானம். ஏய் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, சாப்பிடலாம். அப்படியே இல்லைண்ணே நீ போய் செய்யண்டா, கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ண செய்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சமாதானமாக சந்தோஷமாக செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக கத்தரை தூத்திங்க. காலையில் இந்த பிள்ளைகளோட கத்தரை சேர்ந்து தூத்திங்க. வேறு என்னத்தையும் இந்த பூமியில் சாதிச்சுட்டு போக போகிறீங்க? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தால் கூட கர்த்தர் நல்லவன் பாட்டு பாடி பாருங்கள், அந்த கஷ்டம்லாம் மாறிடும். இதே சொல்லுவியா? என்னையா பண்ணுறது? பொறுத்துக்கோ. என்னவா பொறுத்தா பூமியை ஆளுவேன், பொண்டாட்டி ஆள மாட்டேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம், அவர் மேலே இருந்த ஞானம், அவருக்கு மேலே இருந்த ஆவி, ஞானத்தை அருளுகிற ஆவியான அருளுகிற. நான் அதை கூட அதான் சொன்னேன். ஏண்டா உங்கள் அம்மாவுக்கு கண்ணே இல்லையா? என்னடா தெரிஞ்சு தான் போனாங்களா தெரியாது தான் போனாங்களா? வேறு பொண்ணே உங்களுக்கு கிடைக்கலையா? இவத்தான ரதி, இவத்தான பியூட்டி, இவத்தான மிஸ் வேர்ல்டு, இவத்தான உனக்கு கிடைக்கணும். போய் எந்த மாதிரி பொண்ணு இவனை பாய்சனை ஏற்றுறது, அங்கே போகிறது. ஏம்மா என்னம்மா உனக்கு தெரிஞ்சுதான் இதுக்கு ஒத்துக்கினீங்களா? பாஸ்ட்டு சொல்கிறார் பாஸ் எல்லாம் பாஸ்ட்டு மேலே. அவன் எப்படியா பட்டவனும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் 4 பேரை கேட்க வேணாம். 4 பேரை கேட்கணும். அப்புறம் 40 பேர் விசாரிக்க வேணாம். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் புத்தி இல்லை. இன்றைக்கி யாருமா படுறது? நீ தானே படுற. கட்டி வச்சுக்கலாம் வந்து படுறாங்க. அவங்களுக்கு என்ன? அங்கே போயிட்டு போட்டேன். இன்னும் நாரி இருந்தாக்கா அதை மாமன் நாருங்க, வேறு யாரும் அவங்கக்கிட்ட போனான். ஐயோ எந்த மாதிரிப்பா குடும்பம், பேசாமல் தண்ணி அனுப்பிச்சிருங்க. என்னத்துக்கு வச்சுன்னு போகிறேன் நினைக்கிறீங்க? இது அங்கே போய் தூவும் உங்களுக்கு. யோசித்து பாருங்க ஐயா, நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குது? நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குது? சமாதானத்தை கொண்டு பண்ணுகிற ஆவியா? யோசித்துப்பார். சும்மா பரலோகம்னு நரலோகத்துக்கு போவானா? யோசித்து பாருங்க. சும்மா ஒருத்தர் மேலே புருஷன் பஞ்சாயத்து சமாதானமாக இருந்தால் உங்கள் கண்ணு பிடிக்கல. அவங்கள எப்படி கலரலாம், எப்படி பிரிவினை உண்டாக்கிடலாம். அது ஒரு ஆவி இருக்குது சபையில். அது பெண்கள்கிட்ட இருக்குது, ஆண்கள்கிட்ட இருக்குது, சொந்த சகோதரங்கிட்ட இருக்குது, சொந்த சகோதரிக்கிட்ட கூட இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்? இந்த மாதிரி பிரசங்கம் யார் பண்ணுறாங்களோ பண்ணாத போகிறாங்களோ எனக்கு பற்றி அதை பற்றி கவலை இல்லை. சபையானது தேவ கிருபை பெற்ற சபையாக மாறணும். சொந்த சகோதரர் 2 பேரும் தம்பி பண்ணுற தம்பியில் அண்ணா நீ இல்லைன்னா அவர் அக்கா மாமா சந்தோஷமாக இருக்கிறாங்கண்ணா.
அக்கா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ, நீ ரொம்ப உஷாராகிற, அவன் சரியில்லை, அவன் மூஞ்சை பார்த்தாலே சரியில்லை, அவன் சரியாக இருந்தால்தான் தான் கட்டுனுக்கிறான். உனக்கு சரியில்லாத, உனக்கு தான் சரியில்லாதான் இருக்கணும், அவன் உனக்கு சரியான நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிடு. அப்புறம் அவனை கேடு கட்டுதுங்களா? எனக்கு வர கோபம் இருக்குது பாருங்க, சரியில்லாமல் போயும் என்ன பண்ணுறது? நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசியிருந்த கத்திரிக்கிட்ட மனம் திரும்புன்ற. நான் எந்த ஆலோசனை சொன்ன? நீ உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவியா, கலகத்தை? அதனால் எப்பவுமே நான் போன வாரம் கூட செய்தியில் கேட்டோம், தூண்டி விட்டுட்டு தேவ கோபத்தை நம்மால் வர வைக்கிறது தான் வேலையே, வேற ஒன்றும் இல்லை. உன்னை தூண்டி விட்டுருவான், நீ ஜிங்கு சிக்கன் ஆடுவ, அடுத்தது நீ தான் உபத்திரவப்படுவ. தூண்டி விட்டுவான், நல்லா தான் இருப்பான். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சுக்கிறார், கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அவளை பாழா போனான். என்ன ஆவி? முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஆவி என்னன்னு புரிஞ்சுங்க, அதே போல் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற ஆவி என்னன்னு புரிஞ்சுங்க. அந்த ஆவி பேசுனா சரிம்மா விடுமா, ஜெபம் பண்ணுமா, முடிஞ்சா ஜெபம் பண்ணு, கர்த்தர் சித்தம் என்ன நடக்குது நடக்கட்டும், போ விடு அப்படின்னு மூஞ்ச உடச்சி அனுப்பு. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது இப்படிதான் தெரியாத வந்து மாட்டிக்கணும். தெரிஞ்சுப்போ, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், போய் மாட்டிக்கோ. தெரியாத வந்து மாட்டிக்கணும், என்ன பண்ணுறது? என்ன ஆவி பண்ணுறது? எனக்கு கர்த்தர் நியமித்த பாதை இது தான், கர்த்தர் என்ன நியமித்திருக்கிற வழி இது தான், இதில் தான் நான் போகணுமானால் சித்தபடி நீங்கள் கூடுமானால் நீங்கள், நான் அப்படி தான் போய் நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே வீட்டில் இருக்குது இந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? பஞ்சாதி. அதான் சொன்னேன், ஒன்று அவளை மாற்று, இல்லைன்னா ஆளை மாற்றுன்னு ஜெபம் பண்ணாத. ஒன்று மாற்றினா அவளை மாற்று, இல்லைன்னா சேடு கட்டவனா பண்ணாத. நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும். என்ன ஆவின்ற நான் கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் அதான் சொன்னார், தேவ் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாகிறார். இள வயதின் மனைவினா எப்பவுமே இள வயது இல்லை, அதான் நான் சொல்லிக்கிறார் ஆண்டு. இள வயதின் மனைவி அறிக்கொட்டின இள வயதில் உனக்கு மனைவியாக வந்தவா எனக்குமே இள வயதாக இருப்பான், நீ மட்டும் எப்பவுமே இள வயதாக இருக்கிறியா? என்னன்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறான் பைபிளுக்கு தெரியுங்களா? அன்னைக்கு இள வயதில் அவர் நல்லா இருந்தாளா? துரோகிங்களா? அருமையான தேவ பிள்ளைய பரத்திலிருந்து வர ஞானம். தயவுசெய்து இந்த பேச்சுகளெல்லாம் ஒருவர் மேலே ஒரு அன்பு கூற நீ கற்றுக்கொடு. அன்பு கூறு, தேவன் உண்மையில் அன்பாக இருப்பார். நீ தாழ்ந்து போ, கர்த்தர் உண்மையில பிரியமாக இருப்பார். இதை சொன்னால் தான் என் மேலே ஏற்றுறீங்க ரெட்டு கொடி. அணிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏற்றின்னு தான் இருக்கிறீங்க. ஏற்றுங்க, எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஏற்றினா அதுக்கு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நான் ஒன்று எனக்கு சொல்ல, எனக்காக நான் நன்மைக்கு தேட சொல்ல, ஏதோ நீ நன்மை செய்வே எனக்குன்றதுக்காக நான் ஒன்றும் தேட வரல. கருத்திடத்திலிருந்து நீ நன்மை பெறணுன்றதுக்காகத்தான். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை அருளுகிற ஆவிதான் அவர் மேலே இருந்துச்சு. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஞானம், சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். பட்சபாதம் இருக்கக்கூடாதுங்க அந்த ஞானத்தில். தான் ஊடுனா ஒன்று, புருஷன் ஊடுனா ஒன்று. இது எந்த பாதம்? இது எந்த பாதம்னு தேவன் இதெல்லாம் விசாரிக்க மாட்டாரா? அவருக்கு ஜீவனே இல்லாத தேவனா? பட்சபாதம் பண்ணினா அது பரத்து ஞானம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாதவர்களுக்கு அதிக நன்மை செய். பட்சபாதம் இருக்கக்கூடாதுங்க அந்த ஞானத்தில்.
யோசித்து பாரு. இதுதான் எந்த ஞானம்? நல்ல கனிகள் உள்ள ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் நிறைந்தது. ஆனால் உங்கள் இருதயத்தில் கசப்பான, இதான் நான் சொன்னேன், நல்ல வைராக்கியம் இல்லை, இது கசப்பான வைராக்கியம். நீ நான் சொல்கிறோம், அண்ணன் மாதிரி எனக்கு ஒருத்தர் இல்லை, நீ நேசிக்கிறான். ஆமாம், அண்ணன் தான் உனக்கு வேரில் சுத்தண்ணி ஊற்றினுக்கிறான். அந்த சகோதரி மாதிரி என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லையா? உன்னை நேசித்து பொய்ய சொல்லி உன்னை ஏமாற்றி நிற்கிற ஆவி அது. இது பரத்திலேருந்து வந்த ஞானம் கிடையாது. இது நீ அனலைஸ் பண்ணிப்பார், அனலைஸ் பண்ணு, என்ன சொல்கிறாங்க, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும். அதுக்கு தான் தேவன் கிருபை வேணும்னு. கசப்பான வைராக்கியத்தை தூண்டி வருது. அவளை நம்பாதரா, இன்றைக்கி இருந்தாலும் உனக்கு துரோகியம் போவாடாவா, இவன் சொல்லி கொடுக்குறான், பரிசுத்தாய் பெற்றவன். அவனை நம்பாத, எனக்கு இருந்தாலும் அவன் துரோகம் பண்ணுவான் உனக்கு, இவன் சொல்லி கொடுக்குறான், பரிசுத்தாய் பெற்றவன். துரோகியாக இருந்தால் கூட சிநேகிதன்னு சொல்ல கொடுக்குறது தான் தேவனுடைய ஆவியானவர். இதுதான் தேவனுடைய ஆவி. இன்றைக்கி சொல்லுவாங்க பழமொழி, நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடாது. அது நல்லா வாழ்கிற பொண்ணு கூட யார் கெடுத்தாலாம்? பொண்ணு தாய். ஐயோ, மாமியார் கெடுத்தான்னு இருப்பார். தாய் கெடுத்தாலான்னு என்ன, அந்த தாய் சொல்லி போடுறேன். ஏன் கொத்து கொடுக்குறது அப்படி? விட்டு வந்துடுறி. என்னத்துக்கு வந்துடணும்? இதெல்லாம் விசுவாசிங்க வாயில் வர்ற வார்த்தையான்னு கேட்குறேன். துன்மார்க்க ஸ்திரீங்க கூட பேச மாட்டாங்களே. அது டிவோர்ஸா? நாங்கள்லாம் டைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் சின்ன வயசில். இப்போ என்ன இருக்குது அந்த ப்ரொனன்சியேஷனை? டிவோர்ஸா? இது சரியாக தெரில. நம்மளுக்கு இங்கிலீஷ்னால கொஞ்சம் படாத பாடு. எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அப்படி இப்போ என்னாக்கா அதுக்கு நீங்களாம் என்ன ப்ரொனன்சியேஷன் சொல்கிறீங்க? டிவோர்ஸ். வரலாமா வாயில்? கர்த்தர் அதான் சொல்ல, தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்ன சொன்னாரா? எழுதி கொடுத்தான்னு சொல்லி தள்ளி சீட்டு எழுதி கொடுத்தா இருதய கடினம். ஆனால் கர்த்தர் வெறுக்கிற காரியம் மல்கியால் திட்டமாக சொல்லி முடிச்சிட்டார். அதை தயவுசெய்து சொல்கிறேன், உன் வாயில் கூட அந்த வார்த்தை வரக்கூடாது. வருவதுனால அது பரத்திலேருந்து வந்த ஞானம் பேசுகிறதில்ல, பேய் ஞானம். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். பொய், உண்மைக்கு பராதமாக பொய் சொல்லாத. அது அங்கேருந்து இறங்கி வரல. பாதாளத்திலேருந்து ஏறி வருகிற ஞானம் இது, இறங்கி வருகிற ஞானம் இல்லை. பேய் கொடுக்குற ஞானம். இன்றைக்கு ஞானம் உங்ககிட்ட இருக்கிற ஆவி மாறுமா? தேவன்கிட்ட இருந்த ஞானத்தை கொடுக்குற ஆவி வருமா பாரு. அவர் மேலே தங்கி இருப்பார். என்ன ஆவி இருக்குது உங்ககிட்ட? நாங்கள்லாம் இடி முழக்கம்தான். இடி முழக்கம்தான். நீ பண்ணாலும் ஜபமே இடி முழக்கம்தான். நீ வாயை திறந்தாலும் இடி முழக்கம்தான். என்ன சத்தியம் வாயில்? அப்பாப்பா பாஸ்டர் மாதிரி சத்தியத்தை சொல்கிறவங்க யார் இருக்கிறாங்க? இடி முழக்கம்தான். ஆனால் ஆவி என்ன ஆவி? இந்த ராத்திரி வேளையில் அங்கே நான் உணர்வுனா போயிட்டாரு, இங்கே உணர்வு கூட போக முடியல, நேரமாகிடுச்சு. ஞானம், எந்த ஞானம்? எந்த ஞானம்? கர்த்தாவை என்கிட்ட இருக்கிற ஆவியை மாற்றாயா. கூடுமானால் இன்னொருத்தருக்கு நான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவி எனக்கு தாரும். யார் மேலும் கசப்பான வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிற செலுத்துகிற அந்த ஆவி எனக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கலகம் பண்ணுகிறவர்கள் நிர்வாகிகள், அவர்கள் பிசாசின் புத்திரர் எனப்படுவார். யார் புத்திரன் எனப்படுவார்? யார் புத்திரன் சொல்லப்படுவார்? ஏன்? கர்த்தர் வேலி அடைச்சிட்டாரா? எடுத்துட்டாரா? கர்த்தர் வேலி எடுத்துட்டாருன்னா கண்டது மேயும், கண்டது மேயும் குடும்பத்தை.
கண்ட அசுத்தங்களும் உள்ளே வரும். ஏன்? உன்னால் அந்த வேலி போச்சு. அவரால் தான் போச்சு. இல்லை அவளால் தான் போச்சு. இல்லை என் பிள்ளைங்களால் தான். யாராலே போச்சு. மொத்தத்தில் தேவன் இப்பொழுது வேலி அடைக்கணும். யாரால் போனதோ எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி நிற்போம். பெருமையில் நிற்க வேண்டாம், கிருபையில் நிற்போம். உங்களுடைய பெருமையில் நிற்காத, நிற்க முடியாது. உன்னால் தாழ்மையில் நில்லு, கடைசி வரைக்கும் நிற்க முடியும். எனக்கு இருக்கிற யாரையும் மனசில் வச்சுன்னு, எந்த குடும்பத்தையும் மனசில் வச்சுக்கின்னு தான் பாஸ், நீ என்னன்னா பேசின்னு போ. நியாயத்திருக்கிறவர் அவர் தான். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆவியை அவர் அருளுகிற ஆவியாக மாற்றுகிற ஆவியாக்காக வந்திருக்கிறார். அவர் மேலே இருந்த ஆவி நமக்கு பரத்தை ஞானத்தை கொடுக்குற ஆவி. அவர் மேலே இருந்த ஆவி நமக்கு பரத்தை, அந்த பரத்தை ஞானம் இருந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலைன்னா கால் தூசி உதறி விட்டு வாங்கன்னு தான் சொன்னார் கர்த்தர். அக்னி இறங்க பண்ணலை, அந்த ஞானம் மறைஞ்சு போச்சு. உங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கால் தூசி உதட்டு வந்துருங்க. நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது, அன்னைக்கு அதுக்குள்ளே அவன் ஏற்றுக்குன்னு மனம் திரும்பிட்டானா நினைவேவை போல மன்னிக்க தேவன் மனம் இறங்குகிறவராக இருப்பார். அதனால் கால் தூசி தான் உதட்டு வர சொன்னார். அதுதான் பரத்தின் ஞானம். அக்னி இறங்க பண்ணுறதில்லை, பரத்தின் ஞானம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தாவே இந்த ஆவி என் மேலே அருளும் ஆண்டவர். இந்த ஞானத்தை அருளும் ஆவி எனக்கு தேவை ஆண்டவர். பரிசுத்த ஆவி வேணும், அந்நிய பாஷை வேணும், அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. முதல்ல இந்த தேவன் அவர் மேலே தங்கியிருந்த ஆவி நமக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி. இந்த ஞானத்தை எனக்கு நிரப்பும் ஆண்டவர். பேய்த்தனத்தின் ஞானம் என்னை விட்டு ஒழிட்ட. எல்லா கசப்பும், எல்லா வைராகம், எல்லா குரோதமும், எல்லா பகைகளும், துரோகங்களும், எல்லா விதமான வஞ்சகங்களும் எங்களை விட்டு ஒழிட்ட சத்தியத்துக்காக நாங்கள் சாட்சிகளாக இருக்கப்பா ஆண்டவரே. அந்த ஞானத்தை ஆவினால் நிரப்ப. எல்லாரும் கேட்போம். எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணல, வேறு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இல்லை. எல்லோரும் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எல்லார் மேலும் தேவன் ஞானத்தை அருளும் ஆவியும், உணர்வை அருளும் ஆவியும், ஆலோசனையும், அறிவையும் அருளுகிற ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற கிருபைகளை தருகிற ஆவி நம்ம மேலே வரட்டும். பேய்த்தனத்தின் ஆவியெல்லாம் ஒழியட்டும் ஆண்டவரே. இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒழிட்டாப்பா. நான் கலகம் பண்ணிட்டான்ப்பா. நான் வேணும்னே கலகம் பண்ணேன் ஐயா. அவங்க சண்டை போடணுன்னே நான் சொன்னேன்ப்பா. அவங்க சமாதானமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஐயா. இந்த பிசாசு தான்ப்பா எனக்குள்ளே இந்த எண்ணத்தை கொண்டு வந்தான். சுத்தத்தை விரும்புகிற தேவனே, என்னில் இருக்கிற எல்லா ஆவியும் ஒழியட்டும். உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்ப ஆண்டவர். எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? கட்டளை இடுவாரா? மழைக்கு கட்டளை இடுவாரா? என் மகள் மேலே பெய், ஆசீர்வாதமான மழையே சபையின் மேலே பெய். நான் மேகங்களுக்கு கட்டளை இடுவேன். எந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்து கூப்பிடுதோ அந்த இருதயத்துக்கு தேவன் கட்டளை இடுவார். ஆசீர்வாதமான மழையை தேவன் கட்டளை இடுவார். தேவன் நிச்சயமாக நம்ம சந்திக்கிற தேவன் அவர். சாபங்கள் எல்லாம் மறையும், சாபங்கள் எல்லாம் மறையும், எல்லா பிசாசின் காரியங்களும் மறையும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் கட்டளையிடுவேன் மேகங்களுக்கு, நான் மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தாவே இப்பொழுதும் எங்கள் மேலே கட்டளையிடும் ஆண்டவரே. என் மேலே ஆண்டவரே பெய்ய வேணான்னு கட்டளையிட வேண்டாப்பா, பெய்ய பண்ணும் என்று கட்டளையிடும் ஆண்டவரே. நீ பெற்றுக்கொண்டவனா, உன் மேலே அந்த மழையை பெற்றுக்கொண்டவனா இந்த இடத்தை விட்டு நீ போகணும். உன் மேலே அந்த மழையை கர்த்தர் அருளி செய்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டவனா இந்த இடத்தை விட்டு போகணும். எனக்கு தெரியாது அதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன். கர்த்தரே கட்டளையிட்டார்னா நானே சொல்ல போகிறோம். ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, மனம் திறந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, எதை திறந்து ஜெபம் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. உன் இருதயத்தை திறப்பையோ கர்த்தர் இறங்கட்டும், கர்த்தர் இறங்கட்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே இந்த ஆவி எங்கள் வீட்டை விட்டு ஒழிய போனோப்பா, எங்கள் சபை விட்டு ஒழிந்து போகட்டாப்பா, என்னை விட்டு நீங்கி போகட்டும். எல்லா கலகத்தையும், குழப்பத்தையும், வீணான காரியங்களும், மற்ற குடும்பங்களுடைய பிரச்சனைகளை போராடி இதெல்லாம் நாங்கள் தூக்கி தலைமையில போட்டு பேசுகிற இந்த வார்த்தைகளெல்லாம் சபை விட்டு நீங்கட்டா ஐயா. கூடுமானால் எல்லாரோட நாங்கள் சமாதானமாக இருக்கணும்ப்பா. கூடுமானால் எல்லாரையும் நாங்கள் சமாதானப்படுத்தணும் ஆண்டவரே. கூடுமானால் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும் ஐயா. கூடுமானால் நாங்கள் சபையாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபையாக இது மாறணும் ஐயா.
அல்லேலூயா. கூடுமானால் எங்கள் குடும்பம் ஆண்டவரே ஒரு சாட்சியின் குடும்பமாக மாறணும் ஐயா. நானும் என் புருஷனும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே கூடுமானால் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக நாங்கள் நிற்கத்தக்கதாக அந்த ஆவி எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவரே. என் கர்த்தரிடத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதமான மழையை பெற்றுக்கொண்டு போங்க. எனக்கு தெரியாது அந்த நிமிஷம் வரைக்கும் 6வது தடம் மூழ்கி எழுகிற வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த செகண்ட் அந்த நிமிஷம் அற்புதத்தின் நேரம் அது. ஓ லார்ட் ஹல்லேலூயா. அதுதான் அற்புதத்தின் நேரம் அது. அந்த 7வது முறை அற்புதத்தின் முறை அது. அந்த 7வது முறை தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற முறை அது. கீழ்ப்படுதலின் முறை அது. ஓரவல சனதின மாறிக்கமான தூரம் மாறி ஆளவா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தின் மேல ஆண்டவரே அந்த ஆவி அனுபவம் ஐயா. அந்த ஆவி அனுபவம் ஐயா. அந்த ஆவி அனுபவம் ஆண்டவரே. அனுப்பும் தேவாவும் ஆவியினை அடியார் மீதே வேளையிலே எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் பாடுவோம். பரிசுத்த ஆவி பலமாயிரங்கு பின்மாறி பெய்திடவே. பரிசுத்த ஆவி அனுப்பும் தேவாவும் ஆவியினை அடியார் மீதே வேளையில் சோர்ந்து போன உள்ளம் பலனடைந்து சாட்சியாய் வாழ்ந்திடவே. சோர்ந்து சாட்சியாய் மாறிடவே. அனுப்பும் தேவாவும் ஆவியினை அடியார் மீதே வேளையிலே இப்போ அனுப்பும் தேவாவும் ஆவியினை அனுப்பும் மீதே வேளையிலே மீட்கப்படும் நல்நாளுக்கென்றே பெற்றவும் ஆவிதனை. மீட்கப்படும் அந்த நாளுக்காக தான். அந்த நாளுக்காக தான் மாவிதனை துக்கப்படுத்தாது பாதுகாத்து தூய வழியில் நடத்திட. துக்கப்படாத மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றாவே துக்கப்படுத்தாத தூய வழியில் நடந்திட அனுப்பும் தேவாவும் ஆவியினை அடியார் மீதே. இப்போ அனுப்பும் தேவாவும் ஆவியினை அடியார் மீதே